தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பெரிய தெருவில் அசுர வேகத்தில் சென்ற ஆட்டோ முன்னால் சைக்கிளில் சென்ற சிறுவனை விளையாட்டுக்காக அடிக்க முயற்சித்த பொழுது கட்டுப்பாட்டை இழந்து கீழே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சார்லஸ். இவர் முறையாக மருத்துவம் பயிலாமல் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வளர்ப்புறம் மாதா கோவில் தெருவில் கிளினிக் நடத்தி வருவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தலைமையில் அதிகாரிகள் கிளினிக்கில் சோதனை நடத்தி போலி மருத்துவர் சார்லஸை கைது செய்து மருந்து மாத்திரைகள் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க ஒன்றிய அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நிறுவன வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மற்றும் மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுப்பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதால் உணவு தேடி யானைகள் ஊருக்குள் உலா வருகின்றன. அந்த வகையில் நேற்று இரவு பந்தலூர் பஜார் மைய பகுதியில் உள்ள பூங்காவிற்குள் 2 காட்டு யானைகள் நுழைந்தன. இதனை கண்டு அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சுறுப்பாக்கம் அருகே பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கடந்த 2022ஆம் ஆண்டு ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் திறந்தவெளி கிணறு கட்டப்பட்டது. தற்போது இந்த கிணறு பக்கவாட்டு சுவர்கள் இடிந்து பாழடைந்த சூழலில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் திறந்தவெளி கிணறு கூடுதலாக கட்டி பல லட்சம் ஊழல் செய்திருப்பதாக பொதுமக்களிடையே புகார் எழுந்துள்ளது. கோவை ரத்தினபுரி ஹட்கோ காலனி பகுதியில் உள்ள சங்கனூர் ஓடை அருகே கட்டப்பட்டிருந்த சுரேஷ் என்பவரது வீடு இடிந்து விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இரவு நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாதபோது நடந்ததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி எதிரில் 100 நாள் வேலை வழங்க வலியுறுத்தியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உயர்த்த கோரியும் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். தருமபுரி மாவட்டம் அதிகமான் கோட்டையில் அமைந்துள்ள காலபைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகையை ஆந்திராவைப் போல 6000 முதல் 15000 வரை உயர்த்த வேண்டும் என்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் 4 மணி நேர பணி நிலையை தொடர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கீழவடற்கரை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கோவிலுக்கு பின்புறம் உள்ள கல்குவாரியில் கொட்டி தீ வைக்கப்படுகின்றது. இங்கு பற்றி எரியும் குப்பைகளிலிருந்து வெளிவரும் புகையால் கீழவடகரை ஊராட்சிக்குட்பட்ட பகுதி மக்கள் இரவு நேரங்களில் சுவாச கோளாறால் பாதிப்புக்குள்ளாகின்றனர். எனவே ஊராட்சி நிர்வாகம் திடக்கழிவு மேலாண்மை முறைப்படி குப்பைகளை கையாள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவிக்கு ஆபாச படங்களை காண்பித்த அந்த பள்ளியின் அலுவலக உதவியாளரை போக்சோ சட்டத்தில் அருப்புக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி மற்றும் தனியார் நிறுவனத்தில் மெக்கானிக்காக வேலை செய்து வந்த கிருஷ்ணமூர்த்தி ஆகிய இருவரும் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்ட நிலையில் பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு வேண்டி தஞ்சமடைந்தனர். மேலும் இளம்பெண்ணின் பெற்றோர் கொலை மிரட்டல் விடுவதாகவும் அவரது கல்லூரி சான்றிதழ்கள் பெற்றோரிடம் உள்ளதால் கல்லூரி படிப்பை தொடர அதனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த சிறுமுகை பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் பணியின் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் அவரது இடது கை கால்கள் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து காய்கறி மூட்டை தூக்கி சுமக்கும் தொழில் செய்து வருகிறார்.
இவர்களது மகள் 12ஆம் வகுப்பும் மகன் தனியார் கல்லூரியிலும் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களது படிப்பு செலவிற்கு உதவி கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ள நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அவர்களது படிப்பு செலவிற்கு உதவி கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர் மனு அளித்துள்ளார். இப்போ நான் வந்துங்க சார், என் பையன் படிப்பு இதுக்காக வந்திருக்காரு சார். என் பையன் இதுக்குங்க சார். எனக்கு இது வரைக்கும் யாருமே எனக்கு உதவி பண்ணலைங்க சார். எனக்கு பில்டிங் வேலை செய்யும்போது கரண்ட்டு பிடிச்சிங்க சார். 2 கையும் போச்சுங்க சார். 2 கை வயிறு எல்லாமே கரண்ட்டில் புகஞ்சிடுச்சுங்க சார். வயிறுக்கு இதெல்லாம் போயிடுச்சுங்க சார். கை போயிடுச்சு. இப்போ வந்துங்க சார், எனக்கு உதவி பண்ணுறேன்னு யாருமே பண்ணலிங்க. சிறுமையில் யாருமே பண்ணலிங்க சார். இப்போ நான் மூட்டை செமந்துட்டு நம்ம ஊட்டியில் போய் காய் சேல்ஸ் பண்ணிக்கிறேங்க. எனக்கு வருமானம் ஒரு நாளைக்கு 500 கிடைக்கும் சார், ஒரு நாளைக்கு 300 கிடைக்கும் சார். இதை வச்சு தாங்க சார் நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். என் பையனை படிக்க வைக்கணும் ஆசை படிக்கிறேன் சார். இப்போ எல்லோரும் கேட்குறது என்ன, உனக்கே 2 கையில் இல்லை, பையனை ஏதோ ஒரு வேலை கூட வந்து தானே, எதுக்கு அவனை படிக்க வைக்கிறீங்க இருக்கான் சார். இப்போ என் மெயினாக என் பையனை படிக்க வைக்கணும் சார். அதான் சார் என்ற ஆசை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே திட்டமிடல் இல்லாத சாலை விரிவாக்க பணியால் மயானத்திற்கு செல்லும் பாதையில் கழிவுநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்நிலையில் இறந்தவர் உடலை தேங்கியுள்ள கழிவுநீரில் உறவினர்கள் சுமந்து கடந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து இறந்தவரின் உறவினர்கள் கூறுகையில், இரவு நேரத்தில் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய சாலை வசதி, மின்விளக்கு வசதி எதுவும் அங்கு இல்லை என குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மின்விளக்கு வசதியும் பாதையும் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளார். தாராபுரம் அருகே திருப்பூர் செல்லும் சாலையில் நிச்சயதார்த்தத்துக்கு சென்றுவிட்டு சாத்தூர் திரும்பிய வேன் டயர் வெடித்து தலைகீழாக கவிழ்ந்ததில் 6 பெண்கள் உட்பட 13 பேர் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்த வேன் ஓட்டுநர் ஜெயசீலன் என்பவரிடம் சம்பவம் குறித்து தாராபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவத்தால் தாராபுரம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள ஊதியூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அரசு பள்ளி மாணவியிடம் ஆசிரியர் சிவக்குமார் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறி ஊதியூர் மற்றும் காங்கேயம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த ஆசிரியரால் அதே பள்ளியில் மாணவியர் வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டுள்ளனரா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினருக்கு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இறுதிப் போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் துவக்கி வைத்து வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை வழங்கி பாராட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள புட்டாலம்மனுக்கு தை மாத மயிலார் திருவிழாவில் பல்வேறு மேளதாளங்கள் முழங்க பால்குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்து பால்குடத்தை தலையில் சுமந்து வந்து வழிபட்டனர். கரூர் மாவட்டம் உப்படமங்கலத்தை அடுத்துள்ள சேங்கல் கிராமத்தில் வாரசந்தை நடைபெறும் இடத்தில் தேங்கி கிடக்கும் மழைநீரை சரி செய்யும்படி சேங்கல் பஞ்சாயத்து நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. அவற்றை சீர் செய்து தர வேண்டும் என வியாபாரிகளும் விவசாயிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். தவறும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பாருங்க, தண்ணி மழை பெஞ்சு 3 மாசமா கிடக்குது. தண்ணி பாருங்க, நாங்கள் பஞ்சாயத்துலையும் சொல்லியாச்சு, அங்கே கேடு காட்டியும் சொல்லியாச்சு, ஒருத்தரும் செல்ஃப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி தண்ணியில் போட்டால் யார் காய்கறி வாங்குவா? காய்கறி வாங்க எங்கள் வியாபாரம் எப்படி போகிறது? இதுக்கு ஏதாச்சும் நீங்கள் முடிவு எடுத்து பண்ணுங்கள், இல்லைன்னா ரோட்டில் நாங்கள் மறியல் பண்ணுவோம். சரி, இப்படி பாருங்கள், இப்படிலாம் வத ஈரம் கட்டி இப்படி கிடந்துச்சுன்னா எப்படி வியாபாரம் பண்ணுறது? வேலூரில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மழையுடன் பனிப்பொழிவும் அதிக அளவில் இருந்தது. இதன் காரணமாக குளிர் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை 9 மணி ஆகியும் பனிமூட்டம் குறையாததால் மக்கள் அவதியடைந்தனர். வாகன ஓட்டிகளும் எதிர்வரும் வாகனங்கள் தெரியாமல் இருப்பதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மாற்றுத்திறனாளிகளுக்காக உதவித்தொகையை உயர்த்தவும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிடவும் வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்தனர். மாநிலந்தோறும் மாற்றுத்திறனாளிகள் நடத்திய போராட்டத்தின் ஒரு பகுதியாக வடமதுரை அடுத்த அயலூரிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி வழங்க போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பிய மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டனர். சாலையில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பிய அவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். வேலூரில் ஆந்திராவில் வழங்குவது போன்று தமிழ்நாட்டிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என கோரிக்கை விடுத்து சிறை நிரப்பும் போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஈடுபட்டனர். ஆந்திராவில் வழங்குவது போன்று குறைந்த அளவு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாயும், கடும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000 ரூபாயும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் நடத்தப்படும் போராட்டத்தின் ஒரு பகுதியாக பழனியிலும் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை நடத்தினர். தாலுகா அலுவலகம் முன்பாக போராடிய மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். சென்னை திருவொற்றியூரில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகள் சங்கம் சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிய 2000 ரூபாய் உதவித்தொகை நிறுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கொள்ளியன்குளத்தில் உள்ள காவல் பயிற்சி பள்ளியில் 276 2ஆம் நிலை ஆயுதப்படை பெண் காவலர்களுக்கான அடிப்படை பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. ஆயுதப்படையை பார்வையிடுதல் என்னும் பெயரில் நடைபெற்ற பயிற்சியில் பல்வேறு காவலர்கள் கலந்து கொண்டு அறிவுரைகளை வழங்கினர். ராணிப்பேட்டையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்த கோரி பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்ந்து வரும் விலைவாசிக்கு ஏற்றாற்போல் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை முழங்கினர். உதகையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தீயணைப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வாகனத்தில் தீப்பிடித்தால் எவ்வாறு அணைப்பது என்பது குறித்து தீயணைப்புத்துறையினர் விளக்கினர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவ்வழியாக சென்று சிக்கிய டிராக்டர் பல மணி நேரம் பின்பு மீட்கப்பட்டது. அதிகாரிகள் தற்காலிக பாலம் அமைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவதால் அங்கு அமைக்கப்பட்டு வரும் உயர்மட்ட பாலப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.